வணங்க. கிரிக்கெட் இஸ் கம்பேரிசன் டூ ஹியூமன் லைஃப். அதாவது கிரிக்கெட் விளையாட்டா மனித வாழ்க்கையோட ஒப்பிடலாம். எந்த விதத்துலன்னு சொல்லி கேட்டோம்னா, 1 விசஸ் 10 எந்த விதத்துல நியாயம்? அதாவது ஒருத்தர் வந்து வாழணும்னு சொல்லி கிளம்புனா, அவருக்கு ஆப்போசிட்டா 10 பேர் வருவாங்க. அதாவது அந்த 10 பேருக்கு வந்து அவங்க செய்றது தர்மம். அவங்க செய்றது அறம். ஆனா 1 விசஸ் 10 எந்த விதத்துல நியாயம்? ஒருத்தன் வாழணும்னு கிளம்புனா, அவனுக்கு ஆப்போசிட்டா வந்து 10 பேர் வருவாங்க அப்படிங்கிறது இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேட்டிங்கோ ஒருத்தர் பண்ண வந்து அவருக்கு ஆப்போசிட்டா வந்து 10 பேர் இருப்பாங்க. இது வந்து இந்த விஷயம் இந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட் முடிஞ்சுச்சு. 2வது ஒருத்தன் விளையாட வந்தான். அவனுக்கு எதிர்க்க 10 பேர் வந்தான். அங்க 10,000 பேர் எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? இதுதான் நம்ம எது செஞ்சாலும் சரி, அந்த ஸ்டேடியம்ல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அவுட் ஆனாலும் அவுட் அப்படின்னு எல்லாருமே கத்துவாங்க. அதுவே ஒருத்தர் வந்து 6 அடிச்சாலும் 6 அப்படிம்பாங்க. 4 அடிச்சாலும் 4ன்னு கத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் வேணும். அவ்வளோதான். ஓகேங்களா? மித்தபடி அவங்க ஜெயிச்சாலும் சரி, அவங்க தோத்தாலும் சரி, இவங்களுக்கு முதல்ல கத்தணும். எல்லாரும் கத்துற மாரி கூட்டத்தில கோவிந்தா போற மாரி எல்லாருக்குமே ஒரு கருத்த தெரிவிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பர்சனல் லைஃப்லயும் அப்படிதான். நம்ம ஜெயிச்சாலும் நம்மள பத்தி கூட்டமே பேசும். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் பேசும். நம்ம நல்லது பண்ணாலும் பேசும். வாழ்ந்தாலும் மேசும், தாழ்ந்தாலும் மேசும், வையகம் இதுதானடா. அதாவது கிரிக்கெட்ல எப்படி ஒருத்தர் அவுட் ஆனாலும் சரி, 4 அடிச்சாலும், 6 அடிச்சாலும் மக்கள் கத்துறாங்களோ, அந்த மாரி வந்து இதுலயும் அவங்களுடைய கருத்துக்கள தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? 2 பாயிண்ட்டு. ஒருத்தன் விளையாட வந்தான். அவனுக்கு ஆப்போசிட்டா 10 பேர் வந்தாங்க. அங்க 10,000 பேர் வந்தாங்க. இதெல்லாம் ஓகே. 10,000 அப்படிங்கிறது எண்ணிக்கையில மிகப்பெரிய எவ்வளோ பெரிய ஒரு எண்ணிக்கை. மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு தொகை தான் வந்து 10,000. அந்த 10,000மும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு கட்டுப்படும்னா நீங்க நம்புவீங்களா? 10,000 பொய்யான வார்த்தைகளா, 10,000 பொய்யான சாட்சிகள ஒரு உண்மை தோற்கடிக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப வந்து ஒரு அவுட் ஆயிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு நெலைம. அங்க கூட்டத்துல 10,000 பேர் என்னமோ அப்படியே அவுட் அவுட்டுன்னு கத்திக்குவாங்க. அவன் அவுட் ஆயிட்டான், அவன் அவுட் ஆயிட்டான்ட்டு. அங்க அம்பயர்ன்னு ஒரு ஆள் இருப்பாரு. ஒத்த மனுஷன். சிம்ப்ளி ஒன் பெர்சன். ஓகேங்களா? 10,000 விசஸ் 1 பெர்சன். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவாரு? நாட் அவுட் அப்படிம்பாரு. உடனே அதுவரைக்கும் கத்திட்டு இருந்த அந்த 10,000 பேரும் அடங்கிருவாங்க. எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. அம்பயர் சொல்ட்டாரு நாட் அவுட்டும்பாங்க. இதுலருந்து என்ன தெரியுது? சத்தியத்தின் ஒற்றை சொல்லுக்கு இருக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது 10,000 பொய்யான ஒரு எண்ணிக்கைக்கு கிடையாது. 10,000 பொய் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பா ஜெயிக்கும். அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அம்பயர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இது எல்லாமே வேற. இது எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கிட்டாலுமே கூட, நம்மள தோற்கடிக்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். நம்ம கூட வந்து நம்ம கிரிக்கெட் பேட் விளையாடும்போது, நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் ரன் எடுக்க ஓடுவார் இல்லைங்களா? அவரு நம்மளுக்கு சரியான முறையில அமையணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அவங்க கையில தான் இருக்குது நம்ம அவுட் ஆகுறதும், அவுட் ஆவாம இருக்கிறதும். நம்ம என்னதான் திறமையா விளையாடி 6 அடிச்சு விட்டாலும், 4 அடிச்சு விட்டாலும், நம்ப தேவையில்லாத நேரத்தில, ஓடக்கூடாத நேரத்தில ஓடி, நம்மள அவுட் ஆக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற நபர் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கிற ஆளு தான். ஸோ கூட இருக்கிற ஆள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு கருத்த நம்ம அதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா, கிரிக்கெட் இஸ் கம்பேரிசன் டூ ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில வந்து உங்களுக்கு யாராவது ஏதோ ஒரு கருத்து முரண்பாடோ, அல்லது ஒரு கருத்து எதிர் கருத்தோ இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா உங்களுடைய கருத்துக்கள தெரிவிக்கலாம். அடுத்து நம்ம எத பேசலாம்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ, அதையும் நீங்க தெரிவிங்க. நம்ம அத பத்தியும் பேசிக்கலாம். இப்ப நம்ம பேசின இந்த டாபிக் உங்களுக்கு புடிச்சிருக்குதான்னு சொல்லி, நீங்க உங்க கருத்த தெரிவிங்க. நன்றி.